இருக்கிறார், நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஆமென். சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நேற்று நம்ம டிவி வளாகத்துல 6 மணி நேரம் திறப்பின் வாசல் உபவாச கூட நடந்தது. உண்மையிலேயே சொல்றேன், அதெல்லாம் பரலோகத்தில் நடந்த மாதிரி ரொம்ப அற்புதமாகவும் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் அங்கே நடந்தது. அந்த அற்புதங்களை என்னால் ரொம்ப நல்லாவே தொடுதலோட என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தங்களோட சாட்சி அவ்வளோ உணர்ச்சி பூர்வமான சாட்சியா இருந்தது. அதுல எனக்குமே சாட்சி இருந்தது. அந்த சாட்சி எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லாதனால சொல்ல முடியல. ஒவ்வொரு மாசமும் நம்ம அந்த திறப்பின் வாசல் 6 மணி நேரம் உபவாச கூட்டத்துக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி நான் அவங்க எல்லாத்தையும் வாஞ்சியோட விருப்பத்தோட கேட்கிறேன். நேற்று உபவாச கூட்டத்துக்கு வரலன்றவங்க யார் யார் இருக்கீங்க? வரல, நான் வரல, இந்த உபவாச கூட்டத்துக்கு வரலன்றவங்க யார் இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. என்ன உங்க சகோதரன் நினைச்சு கை தூக்குங்க. அல்லேலூயா. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க, பொள்ளாச்சியில இருந்து வந்திருந்தாங்க, மெட்ராஸ்ல இருந்து வந்திருந்தாங்க, விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லா வந்திருந்தாங்க, ராஜபாளையத்துல இருந்து வந்திருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம். அப்பாவோட தொடுதல் எவ்வளவு தூரம் வரை இருக்கு பாருங்க. உலகம் ஃபுல்லா இருக்கும். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், இந்த வருஷத்தோட கடைசியில வெளிநாட்டுல இருந்து இங்க வருவாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப நம்ம அப்பாவை ஆராதிக்க போறோம். ரொம்ப சந்தோஷமா அப்பாவை நம்ம இப்ப ஆராதிக்க போறோம். நன்றி சொல்லி பாட போறோம். நன்றி சொல்லி பாடுவேன்னு அப்பாவை நம்ம பாட போறோம். எல்லாரும் கூட சேர்ந்து கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா?
எத்தனை பேர் சந்தோஷமா அந்த பாட்டை பாடினீங்க? நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. அப்பாவுக்கு நன்றி சொல்லி முடிக்க போகும்போது அவரோட கிருபை நம்மளை வந்து தாங்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பாவோட கிருபை நம்மளை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாரும் இன்னைக்கு காலையில அதிகாலை கிருபையை வாங்குனீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் அதிகாலை கிருபையை வாங்குனீங்க? அல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. அந்த பாடலை பாடி அப்பாவை நமக்கு வந்து பிரஸ்தாபப்படுத்த போறோம். அவரோட கிருபை நம்மளை தாங்கணும். அந்த கிருபையினால மட்டும்தான் நம்மளோட கிரியைகள் நடந்துட்டு இருக்கு. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. சந்தோஷப்படுத்தணும். அவங்க நம்ம கேட்கறது துதி, கனம், மகிமை இந்த மூணு மட்டும் தான் கேட்கிறாங்க. ஆனந்த கண்ணீருக்கு அப்பாவுக்கு நம்ம செலுத்திட்டே இருக்கணும். யாரும் தொலைக்க வேண்டாம். அவர் வந்து நமக்கு தொலைச்சு விடுவார். ஒற்றுமில்லா நேரத்திலும் எனக்கு உதவி செய்த கிருபை அது. நான் சொன்ன முதல்ல நமக்கு ஒற்றுமை இல்லைனாலும் சரி, அவரோட கிருபை வந்து நம்ம தாக்குவோம். ஒற்றுமில்லா நேரத்திலெல்லாம்
தட்டி அப்பாவை பிரவஸ்தாபப்படுத்தணும் நம்ம இந்த இடத்துல. ஆமென், அல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷம் சந்தோஷமே. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த உன்னதமானவரோட உயர் மறைவில் நம்ம இருக்கிறோம். ஆமென். அவரோட செட்டையின் கீழ் நமக்கு அடைக்கலம் இருக்கு. நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். வேற யாருக்குமே இந்த பாக்கியம் கிடையாது. நான் போன வருஷம்லாம் இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காம தட்டு தடுமாறி காட்டுக்குள்ள அலைஞ்சு மனாந்தரத்துக்குள்ள அலைஞ்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அப்பாவோட செட்டைக்குள்ள சேஃப்டியா, சந்தோஷமா, சமாதானமா, நிம்மதியா இருக்கேன். ஆமென், அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருப்பவர். நல்ல கைகளை தட்டுங்க, சந்தோஷமா பாடுவோம் அப்பாவை. மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியவே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியவே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியவே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியவே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 எல்லா பெரியவங்களும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இது நம்ம வீடு மாதிரி. அப்பாவை நம்ம இங்க பாட்டு பாட்டு ஆதாரிக்க வந்திருக்கோம். இது நம்ம சொந்த வீடு, இந்த பரிசுத்தமான வீடு. சந்தோஷமா பாருங்க. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமா, நம் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நாம் பயப்படவே வேண்டாம். அப்பா நமக்காக நினைக்கிறாரு. ஆமென். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நாம் பயப்படவே வேண்டாம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியவே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியவே.
நல்லாவே தெரியும். ஆண்கள் எல்லாருமே ஆரவாரமா பாருங்க. இது அப்பாவோட வீடு, பரிசுத்த ஸ்தலம். நம்மளோட பாடம் நீங்க கேக்குதா? அப்பா இங்க சிங்காசனத்துல வந்திருக்காங்க. ஆமென். 1000 10,000 பேர்கள் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்திலும் உன்னை அணுகிடாது. எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் நம்மள யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அப்பா நம்ம கூட இருக்காரு. ஆமென். ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே, அது ஒரு காலத்தும் நம்மை அணுகிடாதே. நம் தேவன் தாவரமே, அவர் சேட்டையின் கீழடை காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான பாடல், ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் பாடணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். அவர் உண்மை உள்ளவர், நமக்கும் உயரமானவர். அவரை போல் வேற எந்த தெய்வமும் இங்க இல்லவே இல்லை. செத்து போன தெய்வங்களை கும்பிட்டு இருக்கவங்க மத்தியில நம்ம உண்மை உள்ள உயிருள்ள ஜீவனை இயேசுவை நம்ம கும்பிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சொஸ்தமாகிறார். ஆமென். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சொஸ்தமாகினார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடர்கள் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சொஸ்தமாகினார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே
துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் பின்தொடர்வேன். அப்பாவை நம்ம விடாம பின்தொடர்ந்து இருக்கிறோம். அவர் நம்மளை என்னைக்குமே கைவிடாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் அவர் கட்டின நமக்காக கட்டின வீடு அவர் காட்டுவார். ஆமென். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீ பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரில் பரலோகத்தில் உன் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே. உம்மை என்றும் விடாமல் நான் பின்தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீ பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரில் பரலோகத்தில் என் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். நமக்கு இங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் அப்பாவுக்காக நமக்கு பரலோகத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆமென். நம்மளோட வீடு அப்பா கொண்டு போய் பரலோகத்துல காட்டுவாங்க. அந்த விஷயங்களை நம்ம மறக்காம எப்பயுமே அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நம்ம நடக்கணும். ஆமென். எல்லாரும் எந்திரிச்சு அப்பாவை இப்ப ஆராதனை செய்யலாமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். வயது மூப்பர்கள் அமர்ந்திருந்தா பரவாயில்ல, இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே எந்திரிச்சு அப்பாவை ஆராதிக்க போறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லலாமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
உம்மை ஆராதனை செய்கிறோ, அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ. கரங்களை தூக்கி அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லிக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சின்ன சாட்சி, அது காணிக்கை பாட்டு நேரத்தில் பாடுறேன்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். போன மாதம் 6 மணி நேர திறப்பின் வாசல் உபவாச கூட்டத்துக்கு நானும் என்னோட மனைவி என்னோட மகள் 3 பேரும் வந்திருந்தோம். அப்போ கார்த்திக் கமாலியில் என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு ஜெபம் மட்டும் வச்சுக்கோங்க, அந்த ஜெபத்தை கண்டிப்பான முறையில் அப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 6 வருஷமாக ஒரு 50 லட்ச ரூபா ஒரு பேங்க் லோன் ஒன்று இருந்தது. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியவே இல்லை. அதை நான் என்னோட பொருத்தனையாக வச்சேன். அப்பா இதுமாரி வர்ற மாதத்தில் எனக்கு இந்த விதமான கடனை முடிச்சு தரணும்னு சொல்லியிருந்தேன். அப்பா 10 நாளைக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. எதுவுமே சொல்றதுக்கு வார்த்தையெல்லாம் இல்லை. அதாவது நான் இந்த குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவன், இப்போ எனக்கு அப்பா இவ்வளோ அள்ளி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிற எனக்கெல்லாம் உண்மையிலே வள்ளியூரில் வீடு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக நினைப்பேன். நம்ம தங்கம்மா மாரி நான் பாட்டு இங்கேயே இருந்துருவேன், எனக்கு வேறு வேலையே தேவையில்லை. நான் அண்ணன்கிட்டே கேட்பேன், அண்ணன் எனக்கு ஊழிய பாதையில் ஏதாவது ஒரு வேலை கொடுங்கண்ணே, ஏதாவது ஒரு கேமரா பக்கத்தில் நிற்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நான் கேட்குறது எல்லாமே கிடைச்சிருக்கு. அதற்காக நான் அப்பாவை தொழுது கொண்டிருக்கிறேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். இந்த பாடல்ல எல்லா வார்த்தைகளும் வரும். அவர் நம்ம செஞ்ச ஒவ்வொரு கிரியைகளையும் நம்ம பார்க்கலாம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல
என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே. என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சோதனையிலையும் வேதனையிலையும் என் பக்கமா நின்னதை நான் பக்கத்துல இருந்தே பார்த்தேன். சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே. முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாய் இருப்பவரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே. முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாய் இருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் என் பரிகாரி நான் என்று சொன்னவரே. என்னை மறவாமல் ஜீவன் தந்தே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே. தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே. தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறேன். என் வாழ்வின் நாயகர் நீரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதி